திராவிட கட்சிகள் திருமாவளவனை முதலமைச்சராக்க வேண்டும் என விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். வணக்கம் தனலட்சுமி. தமிழ்நாட்டை காக்க திருமாவளவன் முதல்வராக வேண்டும். திமுக அதிமுகவிற்கு விசிக பொதுச் செயலர் சிந்தனை செல்வன் குறிப்பிட்டிருக்கிறார். சமூக நீதி திராவிடமன் என்று மாற்றி கொண்டவர்கள் திருமாவை முதல்வராக வேண்டும் என தெரிவித்தது மிக முக்கியமான என்றால் நேற்றிலிருந்து பரவலாக சமூக வலைதளங்கள பல்வேறு மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் தேசிய ஊடகம் கருத்து பகிர்ந்தார்கள். அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்கப் போகிறதா என்ற ஒரு கேள்வி பலராக பேசப்பட்டவர்களில் குறிப்பாக யார் அது முதல்வராக இருப்பார் என்ற கேள்வி எழுதுவது. அதற்கு ஒரு பதிலளிக்கும் வகையில விசிக தரப்புல இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு விசிக தரப்புல அவருடைய பொதுச் கருத்தை பதிவிட்டார். இந்த நேரத்தில் அதிமுக திமுக சேர்ந்து திருமாவளவனை முதல்வராக்குங்கள் என்ற ஒரு கருத்தை ஆழமாக பதிவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய முகப்புத்தகத்திலே ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். என்னவென்றால் நடந்து முடிந்த தேர்தலில் முடிவு இயக்கத்திற்கு அதிர்வுகளை உருவாக்கியுள்ள திராவிட கட்சிக்கு எதிரான மக்களின் கோபம் இது என்கிறார்கள் சிலர். விஜய் மீதுள்ள ரசிக மனோபாவத்தில் எழுந்த ஒரு ஜென்சி அலை இது. அர்த்தமுள்ள அரசியல் பிரளையும் அல்ல, பொங்கி வழிந்து உடனே வழி தீர்த்துவிடும் தாய சாமி இது என்கிறார்கள். இது மனிதனுக்கு இது தேர்தல் அல்ல, மனிதனுக்கு வாக்குச்சாவடி எதிர்ப்பிலே நடந்த யுத்தம். நேர்மையான தேர்தலை நடத்தவா ஞானேஷ்குமாரை பாஜக குறுக்கோளில் திட்டங்களை வளைத்து தலைமை தேர்தல் அதிகாரியாக வந்தது. பாஜகவுக்கு எதிரான மாநிலங்களை கருத்து கிடைப்பு என்ற பெயரில் பொய்க்கருத்தாக திரித்து அதற்கேற்ப வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் அரங்கேற்ற நுட்பமான மோசடி இது என சொல்பவர்களில் புறக்கணிக்க முடியாதுதான் என்ற தெரிந்து இல்லாமல் அண்ணன் ஸ்டாலின் தோல்வி எந்திர மோசடிக்கே தவிர இது வாக்காளரை புறவில்லை என்பதை அக்மேனிகள் மெய்ப்பிக்கின்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாம் கட்ட தலைவர் பின்னணியில் இவற்றை கண்டு அறிவித்த பலதும் அதிமுகவை சம்பந்தப்பட்ட செயல்பட்ட ஒப்பந்த அடிப்படையில் திமுக ஆதரிக்க முன்வர வேண்டும் என பேசுவதை காண முடிகிறது. இதிலும் சமூக அக்கறை உள்ள நண்பர்கள் பேசினார்கள். ரசிக மனோநிலையும் பாசிச பதியும் சேர்ந்து உருவாக்கிய ஆபத்து நாட்டைக்காக இப்படி நடந்தால் என்ன என கேள்வி எழுப்பினார்கள். இந்த துறை தலைவர் திருமாவை முதல்வராக முன்மொழிந்து அதை நோக்கி நடத்துவதுதான் திராவிட கட்சி முன்னெடுக்க வேண்டிய சரியான நிலைப்பாடாக தோன்றுகிறது. மாற்றம் வேண்டுமென தமிழக மக்கள் உண்மையிலே விரும்பியிருந்தால் தன் வாழ்வை மக்களுக்காக அர்ப்பணித்துள்ள அப்பழுக்கற்ற அனுபவம் வாய்ந்த தலைவர் திருமாவை முதல்வராக்குவதுதான் சரியாக இருக்கும். சமூக நீதி மண் இது என்று மாற்றத்திக் கொள்வர்கள் தமிழ்நாட்டை காப்பாற்ற இந்த முடிவெடுப்பது காலத்தின் கட்டாயம் என தெரிவித்தால் தமிழகத்தின் மீது படிந்துள்ள அனைத்து கரைகளையும் துடை திறந்துவிடும். திராவிட கட்சிகள் இடையே இது மட்டும்தான் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் குறைந்தபட்ச செயல்திட்ட ஒப்பந்தமாக இருக்கும் என்று தெரிவித்தார். மேலும் சமூக வலையில் அவதூறு பரப்பும் அன்பர்கள் கவனத்திற்கு இது என் தனிப்பட்ட கருத்தல்ல, கோடிக்கணக்கான மக்களை நம்பிக்கைக்கும் கருத்து. ஆனால் சத்தமாக எழுச்சி தமிழுடன் நான் கலந்து பேசவில்லை. முதல் முறையாக கட்சி தோழர்கள் யாருடனும் கலந்து பேசாமல் மக்களின் தாகத்தை என் பதிவு செய்கின்றன முகப்புத்தகத்தில் பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.